ஊழியக்காரன் ஒரு வார்த்தை சொல்றான்ப்பா, ஏன் இது உனக்கு அடுத்த காரியம் இல்லை, இது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது, ஏன் கீழ்ப்படிய முடியல? இவனுக்கு பலம் உண்டாயிற்று, இப்ப காசு இருக்கு, இப்ப பணம் இருக்கு, இப்ப அந்தஸ்து இருக்கு. அப்போ அவனுக்குள்ளே மனமேட்டுமை அல்லது பெருமை வந்த பொழுது அவனுக்கு கீழ்ப்படிய முடிஞ்சதா? கீழ்ப்படிய முடியல. அப்ப என்றைக்கு நமது ஜீவிதத்தில் பெருமை வருமோ கீழ்ப்படிய விடாது. ஒரு மனுஷனுக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லை என்றால் உள்ள என்ன மறைந்திருக்கிறது? பெருமை மறைந்திருக்கிறது. எவ்வளவு உயர்ந்தவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு படித்தவர்களா இருந்தாலும் சரி, தாழ்மை உள்ளவர்கள் கீழ்ப்படிவதிலே துரிதமா இருப்பான். நான் கீழ்ப்படியணுமா? ஆசாரியன் சொல்லி நான் கேட்கிறதா, அம்மா சொல்லி நான் கேட்கிறதா, பாஸ்டர் சொல்லி நான் கேட்கிறதா, ஆத்தியார் சொல்லி கேட்கிறதான்னா உனக்கு பெருமை இருக்குன்னு அர்த்தம். என்ன நடந்துச்சு? வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தின் தூபபீடத்தில் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றியது. முடிஞ்சா வாழ்க்கை? முடிஞ்சாடா? இதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் தானே ஒன்னு உயர்த்தினா, ஆண்டவர் தானே ஒன்னு ஆசீர்வதித்தா, ஆண்டவர் தானே ஒன்னு கனப்படுத்தினா. ஒன்னு கீழ்ப்படிஞ்சா என்ன? ஏன் கீழ்ப்படிய முடியல? நன்மை, ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை எல்லாம் வந்த உடனே என்ன வந்துருச்சு? உள்ள பெருமை வந்துருச்சு. நமக்கு பெருமை இருக்குன்னு நமக்கு தெரியாதடா. உன் ஜீவிதத்துல கீழ்ப்படியாம எப்ப ஸ்டார்ட் ஆகுமோ உடனே புரியணும், என் வாழ்க்கையில என்ன வந்தாச்சு? பெருமை வந்தாச்சு. அல்லேலூயா. முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லணும், சரிப்பா. ஒரு வார்த்தை சொல்லணும், சரி பாஸ்டர். ஒரு வார்த்தை சொல்லணும், சரிம்மா. அப்படி இருந்தவ இன்னைக்கு நான் செய்யணுமா அப்படின்னு கேட்கிறான்னாலே உள்ள என்ன எழும்பிருச்சு? பெருமை. என்ன வந்துருச்சு? பெருமை. என்னாகும்? ஆண்டவர் எதிர்த்து நிப்பாரா இல்லையா? ஆண்டவர் எதிர்த்து நிப்பாரா இல்லையா? அதான் பைபிள் சொல்லுது, கீழ்ப்படியாம எங்க இருக்குமோ அங்க என்ன வந்துருச்சு? பெருமை வந்துருச்சு. கைகளை உயர்த்துவது. அல்லேலூயா.